அட என்னப்பா இது? எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற டீம் இன்னைக்கு தோத்துருக்காங்க. தோத்துக்கிட்டே இருக்கிற டீம் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு நடந்த 2 மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு குஜராத்துக்கும், பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல குஜராத் வந்து பஞ்சாப்ப வந்து வீழ்த்திட்டாங்க. பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, வெறும் 163 ரன்னு தாங்க எடுத்தாங்க. எப்பவும் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குற பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங்குன்னு சொல்லிட்டு யாருமே நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கல. மாத்தி மாத்தி மடன்னு சொல்லிட்டு சீட்டுக்கட்டு மாரி விக்கெட் போக ஆரம்பிச்சுருச்சு. இதனால இன்னைக்கு பஞ்சாப பொறுத்தவரைக்கும் 47 ரன்னுக்கே 5 விக்கெட்ட இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ! போச்சு இன்னைக்கு பஞ்சாப் மோசமான ஒரு ஸ்கோர் எடுக்க போறாங்கன்னு நெனைக்கும்போது, அப்பதான் சூர்யான்ஸும், ஸ்டோனிஸும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. சூர்யான்ஸ் ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க, இன்னொரு பக்கம் ஸ்டோனிஸ் அதிரடி காட்டன்னு சொல்லிட்டு 2 பேரோட அதிரடியான ஆட்டத்தினால, இன்னைக்கு பஞ்சாப் 20 ஓவர் முடிவுல 163 ரன் வந்து எடுத்தாங்க. எப்பா இது வந்து ஒரு கம்மியான டார்கெட் தான். இருந்தாலும் பஞ்சாப் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, இந்த ஸ்கோர டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க குஜராத் இருந்துகிட்டு, "வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து புட்டாரு. ஸ்டார்ட்டிங்ல சுப்மன் கில் வேகமா அவுட் ஆனா கூட, அடுத்தடுத்து விக்கெட் போனா கூட, நான் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன்னு சொல்லிட்டு, வழக்கம் போல அவரோட இன்னிங்ஸ சூப்பரா குடுத்து அசத்தி புட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவர் அவுட் ஆனா கூட, இன்னொரு தமிழக வீரர் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து அதிரடி காட்டிட்டாரு. இதனால இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்து போனாலும், நாங்க தான் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, குஜராத் வந்து அழகா 4 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல பஞ்சாப் தோத்தது நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க வந்து இருந்துக்கு. ஏன்னா இந்த சீசன்ல தோல்வியே பார்க்காம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து வின் பண்ணிட்டே இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. போன மேட்ச்ல ராஜஸ்தான் கூட வந்து தோத்துட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல கன்டினியூஸா குஜராத் கூடயும் வந்து தோத்துட்டாங்க. இனிமேல் வரப்போற மேட்ச்ல பஞ்சாப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு நடந்த எஸ்ஆர்எச் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல கேகேஆர் வந்து எஸ்ஆர்எச்ச வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 165 ரன் வந்து எடுத்தாங்க. அதுவும் இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்துச்சுன்னா இதுக்கு முக்கிய காரணம் ஹெட் இசான் கிசான். இவங்க 2 பேரோட அதிரடியான ஆட்டம் தாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து இவ்ளோ ஸ்கோர வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இத வந்து கேகேஆர் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரஹானேவும் ஆங்கிலஸ் ரகுவன்சியும் சேர்ந்து இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஈஸியா 19வது ஓவர்ல இந்த மேட்ச 7 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச கேகேஆர் வின் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் தாங்க. ஏன்னா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து மனுஷன் 1 இல்ல 2 இல்ல 3 விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாரு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச்ச இன்னைக்கு மேட்ச்ல 165 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர் இந்த மேட்ச வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 2 மேட்ச பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இந்த சீசன்ல எஸ்ஆர்எச், பஞ்சாப் 2 டீமும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா வந்திருந்தாங்க. ஆனா 2 டீமோட சோழியை இன்னைக்கு வந்து முடிச்சு விட்டாங்க. இதனால வந்து ஐபிஎல்லே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க. திடீர்னு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கவங்க தோக்குறாங்க, தோத்துக்கிட்டே இருக்கவங்க ஜெயிக்கிறாங்க. என்ன வேணா நடக்கலாம். அதனால இனிமேல் வரப்போற மேட்சஸ் எல்லாமே வந்து இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்து இருக்க போகுது. அடுத்தடுத்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.